வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கிராவிடேஷன். ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக ரெண்டு அப்சர்வேஷன் வந்து இந்த டாபிக் வந்து பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டு டாபிக் எப்படி merge ஆகி கிராவிடேஷன்ற ஒரு நாலேஜ் நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி அட்டைன் பண்ணோன்றத நம்ம லைட்டாக வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அந்த ரெண்டு ஹிஸ்டாரிக் டாபிக்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷன். ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். ஸோ டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷன். ஸோ இந்த நேம்லாம் லேட்டர் ஆன் வந்துச்சு, ஆனால் பீப்புள் தே டிட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டடி. ஸோ டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷனலில் என்ன பீப்புள் ஸ்டடி பண்ணாங்கன்னா, தே ஸ்டடி த ஆப்ஜெக்ட்ஸ் ஃபாலிங் டுவோர்ட்ஸ் த எர்த். ஸோ ஏன் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எர்த்தை நோக்கி உழுவுதுன்றத ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடிக்கு பேர் தான் நம்ம டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷன் சொல்லுவோம். ஸோ த ஸ்டடி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபாலிங் டுவோர்ட்ஸ் எர்த். Objects falling towards earth. ஸோ இங்கே வந்து மெயின் பாயிண்ட் வந்து எர்த்து தான். ஓகே, ஸோ எர்த்தை பேஸ் பண்ணி தான் எல்லா அப்சர்வேஷன்ஸும் இருந்துச்சு இந்த டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷனல் ஸ்டடியில். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னதுன்னா செலஸ்டியல் மோஷன். ஸோ செலஸ்டியல் மோஷன்றது என்னதுன்னா பிளானட்டரி மோஷன்ஸை அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் merge ஆகி தான் நம்மளுக்கு இப்போ கிராவிடேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுனா செலஸ்டியல் மோஷன்ஸ். செலஸ்டியல் மோஷன்ஸ்னா ஸ்டடி ஆஃப் பிளானட்டரி டைனமிக்ஸ். ஸோ அது என்னதுன்னா த ஸ்டடி ஆஃப் பிளானட்டரி டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ்னாவே எனிதிங் சேஞ்ச், ஸ்டடி ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதை தான் நம்ம டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிளானட்டரி டைனமிக்ஸ்னால் எப்படி பிளானட்ஸ் வந்து அதோட பொசிஷனை வந்து டைமை பொறுத்து வேரி பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் வந்து என்னதுன்னா செலஸ்டியல் மோஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு அப்சர்வேஷன்ஸ் தான் வந்து லீட்ஸ் டு கிராவிடேஷன்ற டாபிக். ஓகே, ஒன்று டெரஸ்ட்ரியல்னாவே நம்மளுக்கு தெரியும் which something happens on the earth. So terrestrial gravitation and celestial motion combinedly leads to gravitation. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கிராவிடேஷன்ற ஸ்டடியே வந்துச்சு. ஸோ இயர்லியர் பீப்புள் வந்து டெரஸ்ட்ரியல் அப்சர்வேஷனாக என்னென்ன பண்ணாங்கன்றதை நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இயர்லியர் அவேர்னஸ் அண்ட் ஆன் கிராவிடேஷனல் டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷன் என்னதுன்னா, ஸோ இயர்லியர் பீப்புள் நோ எனிதிங் த்ரோன் அப் வந்து வில் கம் பேக். ஓகே, ஸோ எனிதிங் த்ரோன் அப் வில் கம் பேக். ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அந்த காலத்து மனுஷங்களும் இதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ கிராவிட்டி, அதாவது எர்த்து வந்து எல்லா ஆப்ஜெக்டையும் தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணுதுன்றதை தே அப்சர்வ். ஸோ அதே மாதிரி கோயிங் அப் ஹில் வந்து இஸ் ஹார்டர் தென் ட்ராவலிங் டவுன் ஹில். அதாவது மலை ஏறுறது கஷ்டம், ஆனால் மலையிலேருந்து இறங்குறது ஈஸி. அதாவது எர்த்தை விட்டு மேலே போகிறது கஷ்டம், ஆனால் எர்த்தை நோக்கி வர்றது வந்து ஈஸி. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தேர் அப்சர்வேஷன்ஸ். ஸோ கோயிங் அப் ஹில் இஸ் மோர் டயரிங். ஸோ இது நம்மளுக்கும் தெரியும், நம்மளோட அப்சர்வேஷன்ஸும் இதெல்லாம் இருக்குது. டயரிங் தென் கோயிங் டவுன் ஹில். ஸோ தேர்டு, ரெயின் வந்து ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் cloud. ஓகே, பட் cloud இஸ் above எர்த்.
ஸோ அப்போ ரெயின் ட்ராப்ஸ் வந்து ஆல்வேஸ் ஃபால் டுவர்ட்ஸ் எர்த். ரெயின் ட்ராப்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் எர்த் ஃப்ரம் clouds above. ஸோ இந்த அப்சர்வேஷன்ல நம்மளுக்கு என்ன ஐடியா தருதுன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் எர்த். இதுதான் வந்து வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை தான் வந்து கலீலியோவும் அப்சர்வ் பண்ணார். ஸோ இதை ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வந்து எக்ஸாமின் பண்ணவர் வந்து யாருன்னா கலீலியோ கலீலி. ஸோ இவர் ஒரு ஒரு இட்டாலியன் ஃபிசிசிஸ்ட். ஸோ கலீலியோ கலீலி. ஸோ இவர் வந்து ஒரு இட்டாலியன் ஃபிசிசிஸ்ட். ஸோ இவரோட பீரியட் வந்து நியூட்டன் பீரியடுக்கு முன்னாடி. ஸோ இவர் வந்து 15th செஞ்சுரி சேர்ந்தவர். 1564 டு 1642. ஸோ இவரோட ஃபிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னாலேயே இவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் இருந்த கிங் வந்து இவரோட அப்சர்வேஷனும் பைபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கிறதுனால இவர் வந்து எகெயின்ஸ்ட் காடு இன்ஃபர்மேஷனை பரப்புறாருன்னு சொல்லிட்டு இவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஸோ இவர் என்ன ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாருன்னா, ஆல் பாடிஸ் irrespective of their mass are accelerated towards earth with a constant acceleration. அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு ஒன்று இருக்கிறதே இவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுறார். ஸோ இவரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் என்னதுன்னா, ஆல் பாடிஸ் irrespective of the mass. ஸோ ரெக்கையும் சரி, ஃபெதர் எவ்வளோ லைட்டான ஆப்ஜெக்ட் அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அயன் கேனான் இரும்பு குண்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து எர்த்தை நோக்கி ஒரே ஆக்சலரேஷனில் தான் வரும்ன்றத இவர் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறார். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஆல் பாடிஸ் irrespective of their mass are accelerated towards earth at a constant acceleration. With constant acceleration. ஸோ இது வந்து இவரோட ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண டிஸ்கவர் பண்ண ஒரு மெயின் நேச்சுரல் ட்ரூத். ஓகே, ஸோ இதை வந்து இவர் பப்ளிக்காகவும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ இதில் அவர் வந்து முக்கியமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம இதை வந்து 3rd யூனிட்லேயும் 4th யூனிட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதில் இன்க்ளைன் பிளேன் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ பாடிஸ் ரோல் டவுன் இன்க்ளைன் பிளேன் to arrive at a value of acceleration due to gravity. அது மூலமா he found the value of acceleration due to gravity. ஸோ நம்ம கலீலியோட ஃபைண்டிங்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, எர்த்து வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் தன்னை நோக்கி இழுக்குது. அது அதே மாதிரி அது இழுக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆக்சலரேட் ஆகும். ஸோ அந்த ஆக்சலரேஷன் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ். ஸோ ஒரு லைட்டான ஆப்ஜெக்ட்டும் வந்து ஒரே ஆக்சலரேஷனில் தான் வரும். அதே மாதிரி ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஆக்சலரேஷனை தான் ஃபீல் பண்ணும் சொல்லிட்டு கலீலியோ அவர் கன்க்ளூட் பண்ணுறார். ஸோ இதுதான் வந்து டெரஸ்ட்ரியல் அப்சர்வேஷன், நம்ம டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷனோட அப்சர்வேஷன் அண்ட் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செலஸ்டியல் அப்சர்வேஷன் பார்க்கலாம். ஸோ டெரஸ்ட்ரியல்னா திங்ஸ் பிலாங்ஸ் டு எர்த் சர்ஃபேஸ். ஸோ இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது வந்து செலஸ்டியல் மோஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கை அண்ட் பிளானட்டரி மோஷன், செலஸ்டியல் மோஷன். ஸோ இதில் ஏர்லியர் அப்சர்வேஷன்ஸ் என்னதுன்னா, people see stars on the sky. So in the stars appears to unchange in position, appears to unchange its position.
ஸோ ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி தே அப்சர்வ். நம்மளும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி பிளானட்ஸ் வந்து மூவ் இன் அ பர்டிகுலர் ஆர்பிட், அதாவது ரெகுலர் மோஷன் இருக்குது பிளானட்ஸ்க்கு. ஸோ பிளானட்ஸ் மூவ் இன் ரெகுலர் மோஷன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டார், அதாவது ஸ்டார்ஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஸோ ஸ்டார்ஸ்லாம் ஸ்டேஷ்னரியாக இருக்குது. பிளானட்ஸ் வந்து ஏதோ ஒரு ரெகுலர் மோஷன் இருக்குது. இது மாதிரி ஆர்பிட்ஸ்லாம் அப்போ தெரியாது. ஆனால் இதோட மோஷன் வந்து ரெகுலராக இருக்கும். ஓகே. ஸோ அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து இட்ஸ் அ ரெகுலர் மோஷனாக இருக்குது. ஸோ இதுவும் அந்த காலத்து பீப்புள் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதே டைமில் there lives a scientist called டாலிமின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ இவரோட பேரை வந்து பி சைலண்ட் இதில். ஓகே. ஸோ டாலிமின்னு சொல்லணும். ஸோ டாலிமி தான் வந்து ஃபஸ்ட்டு செலஸ்டியல் மோஷனுக்கு, அதாவது பிளானட்டரி மாடல் கொடுக்குறார். ஸோ பிளானட்டரி மோஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். ஸோ ப்ரப்போஸ் பிளானட்டரி மோஷன் மாடல். ஸோ இவரோட மாடல் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா ஜியோசென்ட்ரிக். ஜியோசென்ட்ரிக்னா எர்த்து தான் வந்து சென்டரில் இருக்கு, மீதி பிளானட்ஸ் எல்லாம் அதை சுற்றி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறார். ஸோ இவரோட ஐடியா என்னதுன்னா ஜியோசென்ட்ரிக் ஐடியா. ஜியோசென்ட்ரிக் மாடல். ஸோ இப்போ அப்போ என்ன இதோட மீனிங் வந்து எர்த் is at the center and planets are revolving around it. ஸோ இதுதான் வந்து ஜியோசென்ட்ரிக் மாடல். அதே மாதிரி அந்த காலத்தில் தேர் இஸ் அ பிலீஃப் தட் எவ்ரி கிரியேஷன் பை காட் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும்னா இப்போ ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ரவுண்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுங்க மூவ் ஆகுற பாத் வந்து சர்க்குலர் பாத்தாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு பிலீஃப் இருந்துச்சு. ஸோ டாலமியும் அதே பிலீஃப் சிஸ்டத்தில் வந்தவர் தான். அதனால அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணாருன்னா இந்த ஜியோசென்ட்ரிக் தியரியில் எர்த் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ இந்த எர்த்தை வந்து பிளானட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றும்னு சொல்லியிருந்தார். ஓகே. ஸோ பிளானட்ஸ்லாம் இந்த எர்த்தை வந்து ஒரு பர்ஃபெக்டான சர்க்குலர் ஆர்பிட்ஸ், நான் வரைஞ்சது பர்ஃபெக்டாக இல்லை, ஸோ பர்ஃபெக்டான சர்க்குலர் ஆர்பிட்ஸில் ரொட்டேட் பண்ணி ரிவால்வ் ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் எர்த்துனா. ஸோ பிளானட்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சர்க்குலர் ஆர்பிட்ஸில் எர்த்தை ரிவால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணார். அதுதான் வந்து ஜியோசென்ட்ரிக் மாடல். ஸோ ஒரு பிளானட்டும் எடுத்துக்கிற பாத் வந்து பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் அது மாதிரி பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காட்ஸ் கிரியேஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது ரவுண்ட் ஷேப் தான் இப்போ அவங்க பர்ஃபெக்ட் ஷேப்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவரோட அப்சர்வேஷனை அவரோட தியரியோட மேட்ச் பண்ணுறதுல நிறைய கஷ்டம். ஸோ ஏன்னா அவர் வந்து ஜியோசென்ட்ரிக் தியரியில் எர்த் சென்டரில் இருக்குன்னு சொல்லிட்டார். ஓகே. ஸோ லேட்டர் ஆன் போத் ஆரியபாட்டா அண்ட் நிக்கோலஸ் கார்பனிக்கஸ் ரெண்டு பேருமே வந்து ப்ரப்போசஸ் ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஹீலியோனா சன்னுன்னு அர்த்தம், சென்ட்ரிக்னா நடுவில் இருக்கிறது. ஓகே. ஸோ ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா sun happens to be the center of the system and all planets are revolving around it, which includes எர்த்தும் வந்து சன்னை சுற்றி வருதுன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ப்ரப்போஸ் பண்ணது ரெண்டு பேர். ஸோ ஒருத்தவர் யாருன்னா ஆரியபாட்டா, who's a இந்தியன் philosopher and scientist, astronomer. ஸோ ஆரியபாட்டா அண்டு நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட பீரியடும் வேறு வேறு. ஆரியபட்டாவோட பீரியட் ரொம்ப ஏர்லியர் பீரியட், வேற கார்பர்னிக்கஸ் வந்து 14th century பர்சன். நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ்.
ஸோ இவங்க 2 பேரும் ப்ரொப்போஸ் பண்ற தியரி வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஸோ இது வந்து மச் எலிகன்ட் தியரி. எலிகன்ட் தியரினா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல ஈவன் தோ அவர் பர்ஃபெக்ட் சர்க்கிள்ஸ்லாம் பிலீவ் பண்ணியிருந்தாலும் சன்னை வந்து சென்டரா வைக்கும்போது இவரு முன்னாடி அப்சர்வ் பண்ணதெல்லாம் வந்து யாரால டாலமியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் அந்த ட்ராபேக்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால ஹீலியோசென்ட்ரிக் தியரியை தான் வந்து மோர் ஆர் லெஸ் அக்யூரேட் மாடல். ஸோ ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் வி ஹவ் சன் அட் த சென்டர், அதுக்கப்புறம் வி ஹவ் அதர் பிளானட்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் இட். ஆனால் அப்பவும் வந்து அந்த சர்க்குலர் ஆர்பிட்ஸை தான் அவங்க பிலீவ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பிரேக் பண்ணது வந்து கெப்லர். அது லேட்டர் பீரியட் நடந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் சன்னு தான் வந்து சென்டராக இருக்கும். ஸோ ஹீலியோஸ்னா சன், சென்ட்ரிக்னா சென்டரில் இருக்கு. ஓகே, சன்னு தான் வந்து சென்டர் ஆஃப் த சிஸ்டம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கலீலியோவும் இந்த தியரியை வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒத்து வரல. ஏன்னா பைபிளில் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எர்த்து தான் வந்து ஹேப்பன்ஸ் டு பி த சென்டர்னு சொல்லியிருந்தாங்க. எர்த்து வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸு. ஸோ அது வந்து காட் கிரியேட்டட் ஸ்பெஷல் பிளேஸு. அதனால அதுதான் வந்து சென்டரில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த காலத்து பீப்புளெலாம் பிலீவ் பண்ணாங்க. பைபிள்லேயும் அப்படி தான் இருந்துச்சுன்னு நம்பினாங்க. ஓகே, ஆனால் நம்மளோட அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்து அந்த தியரிக்கு மேட்ச் ஆகலை. அதனால நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸும் சரி, கலீலியோவும் சரி ஹீலியோசென்ட்ரிக் தியரியை தான் பிலீவ் பண்ணாங்க. அதுக்காக தான் கலீலியோவுக்கு அந்த காலத்தில் ப்ராசிக்யூஷன் நடந்துச்சு. அவரை வந்து கொலை பண்ண சொல்லி, அதாவது கொன்னுல சொல்லி அந்த அரசாங்கம் உத்தரவிட்டுச்சு. ஏன்னா அவர் பைபிளுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தார். ஓகே, ஸோ இதுதான் வந்து இயர்லியர் செலஸ்டியல் மோஷன் பற்றியான ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த 2 சப்ஜெக்டும் மெர்ஜ் ஆகி தான் வந்து வி காட் த லேட்டஸ்ட் கிராவிடேஷன்ற டாபிக் வந்துச்சு. ஸோ இதை யார் மெர்ஜ் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் டைக்கோ பிராஹா ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் வந்து ஜோனஸ் கெப்லர், அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன். இவங்க 3 பேரும் தான் வந்து மாடர்ன் தியரி ஆஃப் கிராவிடேஷனை இது பண்ணுறாங்க, அதாவது கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா. ஸோ இது வந்து 3 பேர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து கலீலியோவோட ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான். ஸோ ஒரு சயின்டிஸ்ட் பேர் டைக்கோன்னு சொல்லக்கூடாது, இதை டீகோன்னு தான் சொல்லுவாங்க. டீகோ ராஹி. ஸோ இவரோட பீரியட் வந்து 1546 to 1601. ஓகே, ஸோ இவர் வந்து பிளானட்டரி அப்சர்வேஷன்ஸை அவர் லைஃப் டைமில் ஃபுல்லாக இவர் வந்து நேக்கட் ஐலே, ஓகே, அப்போ டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிக்கல. ஸோ நேக்கட் ஐலே வந்து அவர் பிளானட்டரி மோஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். ஸோ டிகோ பாஹி. ஓகே, ஸோ இவர் ஒரு டேனிஷ் பர்சன். ஸோ இவரோட ஸ்டூடெண்ட் தான் வந்து ஜோஹனஸ் கெப்லர். ஸோ இவரோட டேட்டா, இந்த பிளானட்டரி மோஷன் டேட்டா எல்லாம் வந்து அவங்க ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஜோஹனஸ் கெப்லர் வந்து ஃபஸ்ட்டு அவர் 3 லாஸ் வந்து கிரியேட் பண்ணுறார். லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் சொல்லிட்டு 3 லாஸ் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ நம்ம அதை வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்த சாப்டரில் படிப்போம், அதாவது அடுத்த டாப்பிக்காக படிப்போம். ஓகே, ஸோ நான் ஹிஸ்ட்ரியை மட்டும் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஸோ காப்பர்னிக்கஸை ஃபாலோ பண்ணி வந்தவங்க வந்து டைக்கோ பாஹி. ஸோ அவர் வந்து பிளானட்டரி மோஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த ரெக்கார்டட் டேட்டாவை யூஸ் பண்ணி ஜோஹனஸ் கெப்லர் வந்து gives 3 laws of planetary motion.
இதில தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு எலிப்டிக்கல் ஆர்பிட் வந்து பாசிபிள்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவரைக்கும் எலிப்ஸ் அலோவ்ட் கிடையாது. ஏன்னா, அவங்க ஈவன் கலீலியோ என்ன பிலீவ் பண்ணியிருந்தாங்கன்னா, பிளானட்ஸ்லாம் வந்து சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல தான் போகும். ஏன்னா, சர்க்கிள் தான் பெர்ஃபெக்ட் ஆப்ஜெக்ட். எலிப்ஸ்ன்றது இது மாரி இருக்கும். ஓகே. வேற சர்க்கிள்ன்றது இது மாரி இருக்கும். ஸோ சர்க்குலர் ஷேப்ஸ் தான் பெர்ஃபெக்ட் ஆப்ஜெக்ட்ஸு. எலிப்டிக்கல் ஷேப்ஸ்லாம் அது மாரி இருக்க முடியாதுன்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களோட பிளானட்டரி டேட்டா இவங்க அப்சர்வ் பண்ண பிளானட்டரி மோஷன் டேட்டாவும் இந்த சர்க்குலர் ஆர்பிட்ஸும் வந்து கோயின்சைட் ஆகல. ஓகே. ஸோ அதுக்காக ஜானசன் கெப்லர் வந்து அவர் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது மூலமாக he கேன் ஏபிள் டு ப்ரூவ் தட் த டேட்டா மேட்சஸ் வித் திஸ் தியரி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐசக் நியூட்டன் வராரு. ஸோ கெப்லர் பீரியடுக்கு அப்புறம் வந்தவர் தான் ஐசக் நியூட்டன். ஸோ இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா ஹீ மெர்ஜஸ் இவர் தான் வந்து டெரஸ்டியல் அப்சர்வேஷன் டெரஸ்டியல் மோஷன் அண்டு செலஸ்டியல் மோஷனை வந்து மெர்ஜ் பண்ணுறார். ரெண்டு ஐடியாவையும் வந்து கம்பைன் பண்ணி யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் கிரியேட் பண்ணுறார். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஹி ப்ரொப்போசஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இதுதான் வந்து லிட்டில் பிட் ஆஃப் ஐடியா. ஸோ இது மாதிரி தான் வந்து இவால்வ் ஆச்சு. கிராவிட்டின்ற கான்செப்டே வந்து இவ்வளோ பேரோட அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் வந்து கன்சாலிடேட்டட் நாலேஜாக நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இதில் முக்கியமான பேக் த்ரூ வந்து கெப்லர் தான் கொடுத்தார். ஓகே. ஸோ அதனால் நம்ம அடுத்த டாப்பிக்காக கெப்லர்ஸ் லா வந்து பார்ப்போம். ஸோ இ ப்ரப்போசஸ் 3 லாஸு. அந்த 3 லாஸ் என்னென்னு பார்ப்போம். அதை எப்படி டிரைவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து கெப்லர்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனல் மோஷன். சாரி, கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். இந்த 3 laws of planetary motion. ஸோ ஃபர்ஸ்ட் லா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஃபர்ஸ்ட் லா பேர் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். ஸோ ஆல் பிளானட்ஸ் மூவ்ஸ் இன் elliptical orbit with the sun situated at one of the foci. ஸோ foci-ன்றது foci of the ellipse. ஸோ எலிப்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஷேப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 2 ஃபோசை இருக்கும். ஓகே. ஸோ ஃபோசைன்றது என்னதுன்றது முன்னாடி நான் ஆக்சிஸ் வரைஞ்சிடுறேன். ஸோ இதுக்கு 2 ஆக்சிஸ் இருக்கும். ஒரு ஆக்சிஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இன்னொரு ஆக்சிஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ எந்த ஆக்சிஸ் பெருசாக இருக்கும். ஓகே. ஏன்னா எலிப்ஸை நம்ம இப்படியும் வரையலாம், அதாவது இது மாதிரியும் வரையலாம் நம்ம எலிப்ஸை. ஓகே. ஸோ அப்போது நம்மளோட ஆக்சிஸ் வந்து நம்ம இந்த ஆக்சிஸ் பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, எந்த ஆக்சிஸ் வந்து பெருசாக இருக்கோ, இந்த லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த லென்த் வந்து பெருசாக இருக்குல்ல, இதுக்கு பேர் மேஜர் ஆக்சிஸ். ஸோ எலிப்ஸுக்கு இதுக்கு பேர் மேஜர் ஆக்சிஸ். ஓகே. இதுக்கு பேர் மைனர் ஆக்சிஸ். சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைனர் ஆக்சிஸ். ஓகே. ஸோ இந்த ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் வந்து இது ஏ. சப்போஸ் இந்த லென்த் வந்து ஏன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ அப்போது இந்த ஃபுல் லென்த் வந்து 2a. ஓகே. சிமிலராக இந்த லென்த் வந்து b. ஓகே.
ஸோ அப்போ இந்த ஃபுல் லென்த் வந்து 2b. ஓகே. ஸோ இந்த ஏன்றதுக்கு பேர் இது வந்து ஃபுல் 2ஏவாக இருந்துச்சுன்னா அது மேஜர் ஆக்சிஸோட லென்த்து. ஸோ இது மேஜர் ஆக்சிஸோட ஆஃப் லென்த்தாக இருக்கிறனால இதுக்கு பேர் செமி மேஜர் ஆக்சிஸ். செமி மேஜர் ஆக்சிஸ். ஓகே. வேறஸ் இந்த பியோட பேர் செமி மைனர் ஆக்சிஸ். செமி மைனர் ஆக்சிஸ். ஓகே. ஸோ இந்த ஃபோசை எப்படி வரையுதுன்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோசை வரையறதுக்கு we have to choose 2 points. ஓகே. ஸோ சாரி, இந்த எலிப்ஸ் வரைகிறதுக்கு we have to choose 2 points. அந்த 2 பாயிண்ட்ஸ் பேர் தான் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் ஃபோக்கஸு, ப்ளூரலில் இதை ஃபோசைன்னு சொல்லுவோம். 2 ஃபோசை இருக்கு. 2 ஃபோக்கஸை வந்து நம்ம ஃபோசைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஃபோசை. ஸோ இது எப்படி வரையணும்னா, ஸோ 2 பின்னு இங்கேயும் இங்கேயும் வந்து பின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த லென்த்துக்கு ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு நம்ம செமி மேஜர் ஆக்சிஸ் லென்த்துக்கு அதை ஸ்டிச் பண்ணி அப்படியே அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரொட்டேட் பண்ணி வந்தோம்னா வி கெட் திஸ் எலிப்டிக்கல் ஷேப். ஓகே. ஸோ இது உங்கள் புக்கில் இருக்கிற பிக்சரை நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஈஸியாக புரியும். ஸோ கெப்லர் என்ன சொன்னார்னா, பிளானட்ஸ்லாம் வந்து சன்னை வந்து சர்க்குலர் ஆர்பிட்ஸில் சுற்றி வராது. இந்த சன்னை வந்து ஒன் ஆஃப் த ஃபோசையில் இருக்கும். பிளானட்ஸ் வந்து டேக்ஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட். இது மாதிரி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இருக்கும். இது வந்து கார்பர்னிக்கஸோட ஐடியாவுக்கு எகெயின்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா கார்பர்னிக்கஸ் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். ஆனால் அவர் அந்த சர்க்குலர் ஆர்பிட்ஸை டிஸ்கார்ட் பண்ணல. சர்க்குலர் ஆர்பிட்ஸை அவரும் நம்பிட்டு இருந்தார், டாலமியோட சர்க்குலர் ஆர்பிட்ஸை. ஓகே. ஆனால் கெப்லர் தான் வந்து அந்த டேட்டாவில் வந்த கான்ட்ரடிக்ட்ரினால, அது யாரோட டேட்டா, நம்மளுக்கு டிகோபாய் அவரோட டேட்டாவில் வந்து அவங்க டேட்டாவும் அவங்களோட எக்ஸ்பிரிமெண்டல் அப்சர்வேஷனும் சேமாக இல்லை. ஓகே. ஸோ அதுக்காக நம்ம கரெக்ஷன் கொடுத்த போது கெப்லர் வந்து ஃபவுண்ட் அவுட் தட் பிளானட்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன் நாட் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் பட் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸில் சுற்றி வரும்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் அதை வந்து அவர் லாவாக ப்ரப்போஸ் பண்ணிட்டார். ஸோ லா ஆஃப் ஆர்பிட்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஆல் பிளானட்ஸ் மூவ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் வித் சன் சிச்சுவேட்டட் அட் ஒன் ஆஃப் இஸ் ஃபோசை ஆஃப் த எலிப்ஸ். ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஃபோசையில் சன்னை வச்சுக்கிட்டு அதை தான் சுற்றி வரும், எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸில் பிளானட் சுற்றி வரும்னு சொல்லியிருந்தார். ஓகே. ஸோ இதுதான் எலிப்ஸோட பேராமீட்டர் நேம்ஸு. ஸோ அதில் என்ன இருக்குது, மேஜர் ஆக்சிஸ்னா 2a, செமி மேஜர் ஆக்சிஸ்னா ஆஃப் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ், அதுதான் ஏ. அதே மாதிரி மைனர் ஆக்சிஸ்ன்றதுக்கு 2b, செமி மைனர் ஆக்சிஸ்ன்றது வெறும் b. ஓகே. இந்த லென்த்து, இந்த இதுக்கு பேர் தான் வந்து செமி மேஜர் ஆக்சிஸ். இந்த லென்த்து வந்து செமி மைனர், சாரி இது செமி மைனரு, இது செமி மேஜர். எது பெருசாக இருக்குதோ அது மேஜர் ஆக்சிஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது பெரிய டீட்டெயில் தேவையில்லை. ஸோ நம்ம அடுத்தது செகண்ட் லா ஆஃப் கெப்லர்ஸோட செகண்ட் லா போயிடலாம். செகண்ட் லாக்கு பேர் லா ஆஃப் ஏரியா. ஸோ லா ஆஃப் ஏரியாஸில் அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா, இதுதான் அந்த லா. த லைன் தட் ஜாயின்ஸ் எனி planet to the sun sweeps equal areas in equal interval of time. ஸோ இதுக்கு பேர் தான் லா ஆஃப் ஏரியாஸ். ஓகே. இதுக்கு நான் புக்கில் இருக்கிற ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன் ஸோ தட் இட் கேன் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, த லைன் ஜாயினிங் எனி பிளானட் டு த சன் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே. சப்போஸ் இந்த பிளானட் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ த லைன் ஜாயினிங் த பிளானட் அண்ட் த சன் வந்து இந்த லைன், இந்த ஆர். ஓகே.
ஸோ தென் இந்த பிளானட் இவ்வளோ டைமில் இவ்வளோ தூரம் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒரு புது லைன் வரைஞ்சோன்னா நம்மளுக்கு வி கேன் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இது வந்து இஸ் ஈக்குவல் டு, இப்போ இன்னொரு இன்னொரு இதே பிளானட் இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த பிளானட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இதே டைம் டெல்டா டி எடுத்துக்கிறோம். இங்கே எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோமோ அதே டைம் தான் இங்கேயும் எடுத்துக்கிறோம். ஸோ டெல்டா டியில் இது இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ வி கேன் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் அதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவும் திஸ் ஏரியா அண்ட் திஸ் ஏரியா வந்து வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் சொல்கிறார். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ த லைன் ஜாயினிங் that the line that joins any planet to the sun sweepsனா பெருக்கிறது. ஓகே, ஸோ இட் sweeps equal area in equal interval of time. ஸோ இந்த ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் டெல்டா டி ரெண்டு சைடும் ஒரே டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் த ஏரியா வில் பி ஈக்குவல் சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இது எப்படி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளானட்டோட ஸ்பீடு வந்து மாறும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலாக வருது. ஸோ லாஸ் ஆஃப் ஏரியா வந்து இந்த லா வரதுக்கு காரணம் இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ லா ஆஃப் ஏரியாஸ் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்னு என்ன அர்த்தம்? ஸோ எல் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. எல் இஸ் நத்திங் பட் ஆர் கிராஸ் பி. ஸோ ஆர் கிராஸ் பி. ஸோ இது வந்து டிஎல் பை டிடி வந்து 0. இதுதான் வந்து கன்சர்வேஷன். அதாவது ஆங்குலர் மொமெண்டம் வந்து மாறாது, அதோட வேல்யூ டைமை பொறுத்து மாறாது. ஸோ இந்த ஏரியா ஸ்வீப் பை திஸ் லைன் இன் டைம் டெல்டா டி எப்படி எழுதலாம் நம்ம? திஸ் ஏரியா இங்கே வந்து ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் தான். ஸோ ட்ரையாங்கிளில் பேஸ் ஒன்று, ஹைட் ஒன்று இருக்குது. ஹைட்டில் ஆர் இருக்குது. ஸோ டெல் ஏரியா வந்து இஸ் நத்திங் பட் பேஸ் இன்ட்டு ஹைட் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ பேஸில் வந்து வி ஹேவ் அந்த அந்த பேஸோட லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸோ அதுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? திஸ் டிஸ்டன்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் வி டைம்ஸ் டெல்டா டி. ஸோ நம்மளுக்கு என்ன வின்றது என்ன தெரியும்? திஸ் டிஸ்டன்ஸ் எல். இப்போ சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸ் எல்லுனா எல் டிவைடட் பை டெல்டா டி தான் வந்து வெலாசிட்டி. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எல் ஈக்குவல் டு வி இன்ட்டு டெல்டா டி. ஓகே, ஸோ அப்போ டெல்டா டியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா இந்த டெல். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இதுவும் வந்து இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டெல்டா டி தான். ஓகே, ஸோ அப்போது நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ அதோட ஏரியா வந்து இஸ் ஆஃப் பேஸ் வந்து வி இன்ட்டு டெல்டா டி, ஹைட் வந்து ஆர். ஓகே, ஸோ பேஸ் வந்து வி இன்ட்டு டெல்டா டி வேரஸ் ஹைட் வந்து ஆர். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இதை ப்ராப்பராக எழுதணுன்னா எப்படி எழுதலாம்னா ஆஃப் இன்ட்டு ஆர் இன்ட்டு வி இன்ட்டு டெல்டா டி இப்படி எழுதிக்கலாம். ஓகே, கிளியராக இருக்கிறதுக்காக இதுதான் வந்து ஏரியா. ஓகே, தட் ஏரியா ஸ்வீப் பை த லைன் ஆர் இன் டைம் டெல்டா டி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை பை எம் ஆன் போத் சைட்ஸ். இல்லைன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/2. ஸோ இந்த டெல்டா டி எங்கிட்ட கொண்டு வந்துடலாம். ஸோ வி எண்ட் அப் வித் ஆர் இன்ட்டு வி. ஓகே, இன்ட்டு எம். ஸோ இந்த எம்மு இங்கே எம்மால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த எம்மை இங்கே தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து டெல் ஏ. ஸோ ஆஃப் இன்ட்டு டெல் டி பை எம் இன்ட்டு ஆர்
into இது வந்து mass times velocity is p, momentum. Okay, therefore நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, of del t by m into r cross p இல்லைன்னா r into p. ஓகே, ஸோ r into p தான் வந்து நம்மளுக்கு l. ஓகே, ஸோ அப்போ இந்த குவான்டிட்டியை we can write it as l. del a equal to of இது. ஓகே, ஸோ இதை நம்ம இந்த del t இந்த சைட் கொண்டு வந்தோம்னா del a by del t will be equal to l by 2m, or இதில் m வந்து கான்ஸ்டன்ட், அதனால நம்ம என்ன எழுதலாம், del a by del t வந்து directly proportional to l. ஸோ இந்த del a by del tன்றது நத்திங் பட் ஏரியா ஸ்வீப்ட் இன் டைம் டெல்டா டி. ஸோ இந்த ஏரியா ஸ்வீப்ட் இன் டெல்டா டி, டைம் டெல்டா டி தான் வந்து del a by del t. ஸோ அந்த இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். ஓகே, ஆனால் நம்மளுக்கு இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சென்டரை வச்சுட்டு ஒரு பிளானட் சுற்றி வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேர் என்னதுன்னா சென்ட்ரல் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேர் சென்ட்ரல் ஃபோர்ஸ் சிஸ்டம், சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரல் ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த 2 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த 2 பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஃபோர்ஸ்க்கு பேர் சென்ட்ரல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து ஃபார் சென்ட்ரல் ஃபோர்ஸ் momentum, angular momentum is conserved. Angular momentum is conserved. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டுன்னா என்ன அர்த்தம், எல் வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ எல் கான்ஸ்டன்ட்னால ஸோ இது வந்து நம்மளுக்கு கெப்லர் லாலேருந்து டிரைவ் பண்ணது. ஓகே, ஸோ எல் கான்ஸ்டன்ட்னா நம்மளுக்கு டெல் ஏ பை டெல் டியும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, அதை தான் வந்து கெப்லர் லாவும் சொல்லுது. ஸோ இந்த ஏரியா, இந்த டிஸ்டன்ஸில் ஸ்வீப் பண்ணுற ஏரியாவும் இந்த ஏரியாவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து proof for law of areas. Okay, so since L is constant, del A by del T also constant. Okay, so இது வந்து ஒரு proof for Kepler's second law. So இது எதனால வருது, it has due to the consequence of conservation of angular momentum. Angular momentum. ஸோ இது பிளானட்ஸோட ஸ்பீடை எப்படி அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்பீட் வேரியேஷன் ஆஃப் பிளானட்ஸ். ஸோ ஸ்பீடு எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னா, ஸோ எப்பெல்லாம் பிளானட்ஸ் வந்து சன்னிலேருந்து தூரமாக இருக்கோ, ஆக்சுவலாக இந்த பொசிஷனுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்ரிலியன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் பேர், அதாவது சன்லேருந்து பிளானட் தூரமாக இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் பேர் எப்பீலியன். ஸோ இது ஹெப்பிலியன் பொசிஷன். சன்னுக்கு பக்கத்தில் பிளானட் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பெரிலியன் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்மளுக்கு சம்மர் வரும். ஸோ சன்னிலேருந்து தூரமாக இருந்தோன்னா நம்மளுக்கு இது வின்டர் காரணம். ஓகே, வின்டர். இது வந்து சம்மர். ஓகே, சன்லேருந்து தூரமாக இருந்துச்சுன்னா தே மூவ் அட் ஸ்லோவர் ஸ்பீட் வென் கம்பேர்ட் டு பிளானட் ஆர் இன் த பெரிலியன் பொசிஷன். ஸோ பெரிலியன் பொசிஷனில் வேகமாக நகர்ந்துடும். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அதனால தான் நம்மளுக்கு வந்து வின்டர்ஸ் வந்து லாங் வின்டர்ஸாக இருக்குது, சம்மர் வந்து ஷார்ட் சம்மராக இருக்குது. ஓகே, ஸோ பெரிலியன் பொசிஷனில் பிளானட்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகும், ஹெப்பிலியன் பொசிஷனில் ஸ்லோவாக மூவ் ஆகும்.
ஸோ இதை நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு என்னது, ஆர் கிராஸ் பி. ஓகே, வெக்டாரில் எழுதுனா அது. ஸோ நம்ம இப்போ இதை வந்து மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதிக்கிறோம். ஓகே, அதாவது if we write in del L mod of L எழுதணும்னா we can write it as R P. ஓகே, R into P ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ Rன்றது அப்போ L equal to R into mass times velocity. ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இது கன்சர்வ்ட், பிகாஸ் இட் இஸ் கன்சர்வ்ட். ஓகே, ஸோ அப்போ இதுதான் இந்த இந்த இடத்துல பிளானட்டோட மாஸ் வந்து எம்னு வச்சுப்போம். ஸோ அது சன்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ இது வந்து எப்ரிலியன், இந்த டிஸ்டன்ஸ் எப்ரிலியன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பெரிலியன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது நம்மளுக்கு டியூ டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ஸோ அந்த பிளானட்டு அட் எப்ரிலியன் பொசிஷன் இன்ட்டு அதோட மாஸ் மேரி ஆகாது. ஸோ அதே மாதிரி வெலாசிட்டி அட் எப்ரிலியன் மஸ்ட் பி ஈக்குவல் டு கன்சர்வேஷன்னால. ஸோ இந்த வேல்யூ என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் போதும் இருக்கணும். ஓகே, therefore that should be equal to rp into m into vp. ஓகே, ஸோ இப்போ இதில் அப்சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும், RA வந்து இஸ் லெஸ் தென் RP. ஓகே, ஸோ லெஸ் தென் போட்டால் போதும். ஸோ RP, ஸோ இந்த குவான்டிட்டியோட கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக V அதிகமாகணும். இது கம்மியாக இருக்கிறதுனால இது M ரெண்டு சைடுமே சேம். ஓகே, ஸோ R வந்து கம்மியாச்சுன்னா V வந்து அதிகமாகணும். அப்படின்னா தான் இந்த ரெண்டு குவான்டிட்டியோட வேல்யூ சேமாக இருக்கும். இங்கே R வந்து அதிகமாச்சுன்னா V கம்மியாகணும். ஓகே, ஸோ இங்கே R கம்மியாக இருக்குது, அதனால V அதிகமாக இருக்கணும். இங்கே R அதிகமாக இருக்குது, அதனால V கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெர்லியன் பொசிஷனில் இந்த பிளானட் ஸ்லோவாக மூவ் ஆகும். வேற எப்ரிலியன் பொசிஷனில் இங்கே வந்து VA, இங்கே இருக்கிற வெலாசிட்டி வந்து VP. ஸோ இங்கே வேகமாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ சன்ல இருந்து பிளானட் தூரமாக இருந்துச்சுன்னா இட் மூவ்ஸ் ஸ்லோலி, வேரஸ் இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு சன் இட் மூவ்ஸ் ஃபாஸ்ட். ஸோ அதனால தான் வி கெட் அ ஷார்ட் சம்மர் அண்ட் a long winter. ஸோ இதுதான் ஸ்பீட் வேரியேஷன் ஆஃப் பிளானட் பேஸ்ட் ஆன் their பொசிஷன் ஃப்ரம் த சன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற லா வந்து லா ஆஃப் பீரியட். தேர்ட் வந்து லா ஆஃப் பீரியட். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து த ஸ்கொயர் of the time period t of revolution of a planet is proportional to cube of the semi-major axis A of the elliptical traced by the planet, of the ellipse traced by the planet. ஸோ இதுதான் வந்து, ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும்னா the square of the time period t square வந்து of the revolution of the planet is proportional to the cube of the semi-major axis. It's proportional to the cube of the semi-major axis na A cube. Okay, of the ellipse traced by the planet. Ellipse traced by the planet. ஸோ ஒரு எலிப்ஸ் இருக்கு, ஸோ அதோட செமி மேஜர் ஆக்சிஸ் வந்து இந்த ஆக்சிஸ்.
செமி மேஜர்னா ஸோ இதுதான் மேஜர் ஆக்சிஸு. ஸோ அதோட ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் வந்து செமி மேஜர், இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது ஓகே. ஸோ அப்போது ஏதோ ஒரு பிளானட்டு இந்த இதில் சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதோட டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன், அதாவது இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதை சுற்றி திரும்பி இங்கே வரத்துக்கு அதுக்கு எடுத்துக்கிற டைம் பீரியட், ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ். ஓகே, அதுதான் வந்து தேர்ட் லா, தேர்டு கெப்லர் லா. ஸோ அந்த லா பேர் தான் லா ஆஃப் பீரியட்ஸ். ஓகே, ஸோ நம்ம அப்போ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்குறோன்னா, ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் ஆர்பிட்ஸு. அதில் சிம்பிளாக நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், சன்னை வந்து பிளானட் சுற்றி வர ஆர்பிட் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து லா ஆஃப் ஏரியா. லா ஆஃப் ஏரியானா த லைன், த ஏரியா ஸ்வீப் பை த பிளானட் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து வில் ஹேவ் ஈக்குவல் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணோம். அதுக்கு ப்ரூஃபும் பார்த்துட்டோம். ஸோ அது எதனால வருதுன்னா, இட் ஹேப்பன்ஸ் டு பிகாஸ் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றி வருதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ்க்கு பேர் சென்ட்ரல் ஃபோர்ஸு. சென்ட்ரல் ஃபோர்ஸ்க்கு, எல்லா சென்ட்ரல் ஃபோர்ஸ்க்கும் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டுனால தான் இந்த இது வருது. ஓகே, ஸோ இந்த இந்த ஏரியாஸ் ரெண்டும் ஸ்வீப் பண்ணுற ஏரியாஸ் ரெண்டும் ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைமில் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஸ்பீட் வேரியேஷன் வந்து இந்த பிளானட்ஸில் வரும். ஸோ அந்த ஸ்பீட் வேரியேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிளானட் அட் த பெரிலியன் பொசிஷன் மூவ் ஸ்லோவர் தென் த பிளானட் அட் த எப்ரிலியன் பொசிஷன். ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ், தட்ஸ் டு அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் லா வந்து லா ஆஃப் பீரியட்ஸ். ஸோ லா ஆஃப் பீரியட்ஸில் the time period for the revolution of planet வந்து square of the time period வந்து directly proportional to the cube of the semi major axis traced by that planet. Okay, so இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் we can derive the universal law of gravitation நம்ம derive பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.